வணக்கம் பிரிசலோட். ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள். மலையகத்தின் ஒற்றுமை பயணம் நன்றாக போய்கொண்டு இருக்கின்றது. கடந்த ஏப்ரல் 1 இந்த ஏஆர் விக்னேஸ்வரன் அவர் இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் தெரிந்திருப்பீர்கள், அறிஞ்சிருப்பீர்கள். இந்த வலைத்தளத்தின் ஊடாக பல வீடியோக்கள் ஷேர் ஆகிறது. 3 கோரிக்கைகளுக்காக வேண்டி. இந்த 3 கோரிக்கைகளில் முதல் கோரிக்கை மிகப்பெரிய கோரிக்கை என்னவென்றால் பணிப்பெண்களுடைய இந்த அசாதாரணமான, அதாவது அடி உத, சம்பளம் கொடுக்காம தன்மை, நேரமில்லாத தன்மை, தூங்க இல்லை, இந்த மாதிரி பல கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க, மரணத்துக்கு உள்ளாகிறாங்க, அடிக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இதை எல்லாமே கோரிக்கையாக எழுதி எமது வெளிநாட்டு அமைச்சர் விஜித்த ஹேரத்துக்கும் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அன்ற டிசாநாயக்கா அவர்களுக்கும் இந்த கோரிக்கைகளை வைப்பதற்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயா இவங்களெல்லாம் பெரிய கோரிக்கை வச்சு இங்கே நடக்க போகுது, ஒன்றும் இல்லை, இது தான் சொல்லுவீங்க. ஆனால் எங்களை போல பல கோரிக்கைகள், பல பேர் அந்த கோரிக்கைகளை நாம் ஜனாதிபதிக்கு வைக்கும்போது கட்டாயம் அதிலிருந்து எங்களுக்கு பதில் கட்டாயம் எங்களுக்கு அதில் பதில் கிடைக்கும். ஆகையால் இதில் இந்த விடயத்தில் என்ன விசேஷமான ஒரு காரியம் என்றால் 22 அமைப்புகள், உதவும் கரங்கள் அமைப்புகள் சேர்ந்து ஒன்றிணைந்து மலையகம் எல்லாமே மலையகத்துக்கு 22 அமைப்புகளும் உதவிகரம் நீட்டி இந்த நடைப்பயணத்துக்கு அனுசரணை வழங்கி கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகளை வைப்பதற்காக வேண்டி. இதில் கிரிவலம் அண்ணா ஜெர்மனில் இருந்து பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கிரிவலம் அண்ணாத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனமார்ந்த நன்றிகள். தலை வணங்கி உங்களுக்கு நன்றியை கூறுகின்றேன் கிரிவலம் அண்ணாவுக்கு. இதே போல் பல பேர் பல உதவிகளை இந்த மலையகத்துக்கு செய்வதற்கு முன்வாருங்கள் என்பதையும் நானும் மகிழ்ச்சியோடு கேட்டுக்கிறேன், சந்தோஷமாக கேட்குறேன், மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் எனது அன்பான உறவுகளே, இதில் என்னன்னு கேட்டால் நான் சொல்ல வர்றேன். இந்த தம்பி புளோக்களில் 100 புளோக்கள் உடைச்சார் 6 நிமிடம் 10 செகண்டுக்குள்ளே. இதில் தண்ணியில் ஊற வச்சு தான் இது உடைச்சாங்கன்ட்டு இது இருக்குது. அவர் பல சாதனைகளை படிச்சிருக்கிறாரு. அந்த சாதனைகளில் எங்களுக்கு கண்களுக்கு தெரியவில்லை. அப்போ இந்த மாதிரியான பல சாதனையாளர்கள் எங்களது மலையகத்தில் இருக்கிறாங்க. குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். இந்த சாதனையாளர்களை நாம் கொண்டு வர வேண்டும். உண்மையிலேயே ஆர் விக்னேஸ்வரன் பல சாதனைகளை செய்திருக்கிறார். முன்னையும் இதே மாதிரி நடப்பயணம் ஒன்றும் செய்திருக்கிறாரு. ஆனால் எனக்கெல்லாம் கூட அது தெரியாது, வெக்கப்படுறேன் அதெல்லாம் சொல்கிறதுக்கு கூட. நானும் இலங்கையில் இருந்துக்கிட்டு மலையகத்தில் இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பதற்கு. ஆகையால் இந்த நடைப்பயணத்துக்குள்ள அனுசரணை வழங்கி கொண்டு இந்த 22 குரூப்பும் அனுசரணை வழங்கி கொண்டு இருக்கின்றோம், சப்போர்ட் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு பெரிய பெரிய விடயங்களையும், அதாவது விளையாட்டு போட்டி இந்த மாதிரியான சாதனை மட்டுமில்லாமல் பல விதத்தில் உதவிகளை செய்வதற்கும் எமது மலையகத்து ஒற்றுமை பயணம் கண்டினியூவாக இதை செய்து கொண்டு போகிறதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் பேசியிருக்கிறோம். கட்டாயம் நாங்கள் அதில் எமது மலையகத்துக்காக நாங்கள் கட்டாயம் செய்வோம். அதே போல் இதில் பல பேர் பல பிரச்சனைகள் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி இருந்து ஒரு மனிதனுக்கு உதவி செய்யாட்டி பரவாயில்ல, ஆனால் உபத்திரத்தை கொடுக்காதீங்க யாருக்கும். நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் செய்ய முடியும்
மற்றவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, நான் பெரிய ஆளாகவே இருக்கணும் எந்த நேரமும் அப்படி என்று நினைக்கவே வேணாம். எல்லோருமே நாங்கள் இந்த வலைத்தளத்தின் ஊடாக எல்லா வேலை திட்டங்களையுமே செய்கிறதுக்கு நமது மலையகத்துக்காக வேண்டியதான். ஆகையால் யார் பின்னாடி இருந்து முதுகில் குத்த நினைக்கிறீங்களோ அதை மறந்துடுங்க, சரியா? என்னை சில லைவுகளில் பேசுனதாக எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நான் ஊர் பேரெல்லாம் யாரையும் சொல்ல மாட்டேன். எந்த அளவு தாக்கப்படுகின்றமோ அந்த அளவு நம்ம எழும்பணும். நான் எழும்பிக்கிட்டே தான் இருப்பேன். ஆகையால் இந்த சாதனைக்கு கட்டாயம் சாதனை பெற வேண்டும். ஆகையால் 26ஆம் தேதி கொட்டகலையில் பெரியோரு மிக பிரம்மாண்டமான ஒரு விழா நடக்கின்றது. அந்த விழாவுக்கு கலந்து கொள்ளலாம், பார்க்கலாம். பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றது, ஆடல் பாடல்கள் எல்லாமே. இந்த ஏஆர் விக்னேஸ்வரன் இப்போது நடைப்பயணத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரிக்கு ஒவ்வொரு வினாடிகளிலையும் எங்களுடன் தொடர்பில் இருக்கிறாரு. எந்த இடத்துல இருக்கிறேன், என்ன செய்கிறேன்னு எல்லாமே நாங்கள் பார்த்து கொண்டு தான் வருகின்றோம். ஆகையால் இந்த கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும். இப்போ நீங்கள் கேட்கவே வேணாம், இவங்களாம் இந்த கோரிக்கையை பெரிய ஜனாதிபதிக்கிட்ட கொடுத்து என்ன செய்ய போகிறாங்கண்டு. நாங்கள் கொடுக்குற மாதிரியே இன்னும் ஒரு 10 பேர் இதே கோரிக்கைகளை வைத்தால் கட்டாயம் அந்த கோரிக்கை நிறைவேறும், சரியா? கட்டாயம் இந்த கோரிக்கைகள், நாங்கள் கேட்கும் கோரிக்கைகள் கட்டாயம் நடைபெறலாம். ஆகையால் இந்த வலைத்தளத்தின் ஊடாக சும்மா பின்னாடி இருந்துக்கிட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், இதுதான் நான் தான் பெரிய ஆள், என்னால் தான் எல்லாம் செய்ய முடியும் அப்படி என்ற எண்ணங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு பின்னாடி இருந்து குத்தி புண்ணாக்கிறத செய்யாதீங்க. உதவி செய்யாட்டி ஒருத்தரம் செய்யாதீங்க மக்களுக்கு. ஆகையால் எல்லோரும் அன்பான உறவுகளே, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. இன்றைக்கு 10-11 தேதி ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கும் விக்னேஸ்வரன், ஏஆர் விக்னேஸ்வரனுக்கு இறைவன் நல்ல புத்துணர்ச்சியை கொடுத்து ஒவ்வொரு நரம்புகளும் நாடிகளையும் இறங்கி அந்த இரத்த ஓட்டத்தில் எல்லாம் நல்ல புத்துணர்ச்சி பெறவும், அவருக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு, அந்த சாதனையை வெற்றி பெற அவர் துடிக்கிறாரு. அதே மாதிரிக்கு எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு துணை புரிந்து அவர் இந்த சாதனையை செய்ய வேண்டும், அவருக்கு நல்ல வலுவை கொடுக்க வேண்டும் என்ற எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். எமது மலையகத்துக்காக எல்லாரும் ஒன்றுணைங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அது எந்த குரூப்பாகவும் இருக்கலாம், நான் மட்டும் இல்லை, ஒருதாய் மக்கள் மட்டும் இல்லை மலையகத்துக்கு செய்கிறது, மற்ற எத்தனையோ இந்த முக்கியமாக தெரிவித்து கொள்கிறேன். இதில் அநேகமான பெண்கள் தான் இந்த சமூக சேவை செய்கின்றார்கள். அவர்களுக்கு தான் அந்த அக்கறை இருக்கின்றது. ஆண்களை விட கொஞ்சம் தான் இருக்கிறாங்க ஆண்கள். சொல்கிறேன், கோச்சிக்கிறாதீங்க. பெண்கள் தான் அதிகமாக சமூக நல சேவையில் ஈடுபட்டு செய்து கொண்டு வருகின்றார்கள். அதே போல் எல்லோரும் தொடர்ந்து நல்லபடியாக இணைந்து செயல்படுங்க. என்ன மாதிரி இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். 22 அமைப்புகள் இருக்கின்றது. மலையகத்தின் ஒற்றுமை பயணம் மிக நன்றாகவே சிறப்பாகவே நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆகையால் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய உதவிகள் அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது. எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படலாம். எமது மலையகத்தின் ஒற்றுமை பயணத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். பின்னால் இருந்து குத்த நினைக்கிறவங்களாம் வேணாம், சொல்கிறேன் வேணாம். ரொம்ப கவனமாக இருங்க சாமிகளே, சரியா? எந்த அளவுக்கு நான் தாழ்ந்து போகணுமோ நான் தாழ்ந்து போடுவேன். நான் இப்போயும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் நான் இதை பேசுகிறேன். பிரசங்கம் கேட்டுட்டு தான் பைபிள் வாசிப்பு கேட்டுட்டு தான் நான் பேசுகிறேன். அதனால் பொறுமையாக போய்கிட்டே இருப்பேன்.